அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக கழுத்து, சுளுக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். செவ்வாய் நீச்சம் என்பதனால் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசலாம். அதே சமயம் குடும்பத்திற்கு தேவையான பணம், முதலீடுகள் எல்லாம் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதெல்லாம் தாங்கி பிடிப்பீர்கள். தாய்க்கு தேவையான விஷயத்தில் மனதார பேசுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் தாயுடன் ஃபோனில் பேசுவதோ வீடியோ காலில் பேசுவதோ உத்தமமான பலனையும் சந்தோஷத்தை தரும். தொழில்துறை மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் எலுமிச்சப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இல்லாமல் சந்தோஷமும் அது சுபவிரய பிராப்தமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் அதிக கவனம். அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதும் ஆறுதலாக பேசுவதும் மிக மிக மகிழ்ச்சியும் மிக மிக சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் விரயங்கள் காணப்படுவதனால் அதற்கு கோபம் கூடவே கூடாது.